ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து சீப்பஸ்ட் ஃப்ளைட் வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணி ஃப்ளைட் புக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்குறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கை ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்து சீப்பஸ்ட் ஃப்ளைட் வந்து எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அதில் தெரியும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெபார்ச்சர் பாயிண்ட் வந்து பெங்களூர்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஓரலா காட்டுறேன். இது எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர்ன்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, எந்த கண்ட்ரில எந்த ஃப்ளைட் வந்து சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். டேட் வந்து ஒரு 1 மந்த் தள்ளி தான் நம்ம மோஸ்ட்லி புக் பண்ணுவோம். அந்த டேட் குடுத்துருக்கேன். ஸோ சர்ச்ன்னு குடுத்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலயும் சீப்பஸ்ட் ஃப்ளைட் காட்டும். இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து ரீசென்ட்டா தாய்லாந்து போயிட்டு வந்தேன். ஸோ அந்த தாய்லாந்து கிளிக் பண்றேன். பாருங்க பேங்காக் வந்து டான் மியாங் ஏர்போர்ட் டெஸ்டினேஷன் குடுத்துருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பஸ்ட் ஃப்ளைட் வந்து இங்க விசிபிளா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் வந்து காட்டும். அதேமாரி எந்த ஆப்ல வந்து கம்மி ரேட் காட்டும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்க இந்த ஹேப்பி ஃபேர்ஸ் போயிட்டு நீங்க லாகின் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இன்னொரு ஹேக் ஒண்ணு இருக்கு. லைக் நம்ம யூசுவலா யூஸ் பண்றது வந்து கோ ஐபிபோ யூஸ் பண்ணுவோம். இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸுக்கு. இது வந்து ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வில் யூஸ் ஒன்லி த மேக் மை ட்ரிப் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ். ஸோ அது வந்து நீங்க மேக் மை ட்ரிப்பும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் வென் கம்பேர்ட் டூ தீஸ் 2 வி ஹேவ் ஒன் ஹிடன் ஜெம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மை ட்ரிப்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஆப்பு. அந்த ஆப் வந்து இந்தியன் ஆப் தான். ஸோ இங்க வந்து நீங்க பெங்களூர்ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. 2ல வந்து பேங்காக்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. அது டான் மியாங் ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சூஸ் பண்ணிட்டு டேட் வந்து 21ன்னு குடுத்துருங்க. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டிக்கெட் வந்து டோட்டல் 29 குடுத்துக்கோங்க. இப்ப சர்ச்ன்னு இங்க குடுத்து பாருங்க. டிக்கெட் வந்து அங்க காமிச்ச மாரியே தான் ரேட்ல வரும். அதே மாரி மேக் மை ட்ரிப்லயும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இதுலயும் சர்ச் குடுத்தாச்சு. கோ ஐபிபோலயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, 22,448ன்னு சொல்லிட்டு ஈஸி மை ட்ரிப்ல காட்டுது. இதுல மெயின் பெனிஃபிட் என்னன்னா, இந்த ரேட் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து அடிஷனலா எதுவும் ஆட் ஆகாது. பிகாஸ் இதுல வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து ஆட் ஆகாது. ஜஸ்ட் நான் புக்கிங் வரைக்கும் போய் காட்டுறேன். இதுல பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா 22,448 தான் இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு வந்து கோடு வரும். இதே மாரி கன்வீனியன்ஸ் ஃபீ இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த கோடு வந்து கூப்பன் கோட் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ வரும். அதே மாரி இதில மேக் மை ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டைம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க மோஸ்ட்லி மிட் நைட் தான் போவீங்க. சூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் சூஸ் பண்ணிக்கலாம் அப்ராக்ஸிமேட்டா. ஸோ இதில கன்டின்யூ குடுத்து பாருங்க. இதில 22,444 வருதா? ஸோ நம்ம இப்ப வந்து நம்ம புக்கிங் வரைக்கும் போனா கன்வீனியன்ஸ் ஃபீ ஆட் ஆயி அரவுண்ட் 27,000 பக்கம் வரும். பட் ஈஸி மை ட்ரிப்ல வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளைட்டும் கூட. நான் புக் பண்ணப்போ வந்து எனக்கு கன்வீனியன்ஸ் ஃபீ இல்ல. ஆனா மேக் மை ட்ரிப்லயும் இருந்துச்சு, கோ ஐபிபோலயும் இருந்துச்சு. ஸோ இதுலயும் பாருங்க 22,448 சேம் லைக் ஈஸி மை ட்ரிப்ல இருக்கு. ஸோ அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ன கூப்பன் போட்டாலுமே வந்து நம்ம கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இன்னொரு விஷயம் மெயினா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க எந்த இது இருந்தாலும் பேக்கேஜ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த பேக்கேஜ் வந்து செக் இன் பேக்கேஜ் 20 கேஜிஸ் அண்ட் கேபின் பேக்கேஜ் 7 கேஜிஸ்ன்னு குடுத்துருக்கணும். மோஸ்ட்லி அந்த லயன் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் இருக்கு. அதுல பேக்கேஜ் வராது. ஸோ அது மெயினா பார்த்துக்கோங்க. இதுல வந்து பேக்கேஜ் குடுத்துருக்கு இண்டிகோல. ஸோ நாங்க போன ஃப்ளைட்ல வந்து பேக்கேஜ் இல்ல. அதனால வந்து நாங்க அடிஷனலா பே பண்ணி போற மாரி இருந்துச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட். நீங்க இத ஈஸி மை ட்ரிப்ப யூஸ் பண்ணி நீங்க வந்து லோ காஸ்ட்ல வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.